சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப் போவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முதல் கட்ட பரப்புரைய மயிலாப்பூர்ல இருந்து தொடங்கியிருக்காரு. இது ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுது. அதே சமயம் மயிலாப்பூர்ல இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படல. இருந்த போதிலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அங்க கூட்டிட்டு போயிருந்தாரு. அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோடு கையசைத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுல குறிப்பாக அவர் முன்வைத்த விமர்சனங்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நடுத்தளவுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதிய மரியாதை கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க இந்த சூழலை? இந்த பிரச்சார பயணம் ஒரு செய்தியை சொல்கிறது என்று நீங்கள் சொன்னதை இந்த நாட்டு மக்களும் உணர்கிறார்கள். பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் சென்டிமெண்டா பயணத்தை துவங்குவாங்க. முதலமைச்சர் அவர்கள் திருவாரூரில் இருந்து துவங்குகிறார். தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து கலைஞர் கடைசியாக வெற்றி பெற்ற தொகுதியில் இருந்து பிரச்சார பயணத்தை துவங்குகிறார். இன்றைக்கு காலை உங்க நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு செய்தி, விஜய் பெரம்பூரில் இருந்து பிரச்சார பயணத்தை துவங்குகிறார் என்று. பெரம்பூரிலே அவர் போட்டியிட போகிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப எடப்பாடி பழனிசாமி நியாயமாக எங்கிருந்து துவங்கி இருக்க வேண்டும்? ஜெயலலிதா அம்மையார் கடைசியாக வெற்றி பெற்ற தொகுதி, அல்லது அதிமுகவினுடைய அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி, அவர் போட்டியிடுகிற தொகுதி, குறைந்தபட்சம் அதிமுக போட்டியிடுகிற தொகுதியில் துவங்கி இருக்க வேண்டும். அவர் எங்கே சென்று துவங்குகிறார்? மயிலாப்பூரில் சென்று துவங்குகிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல வேட்பாளரே இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 23 பேர் வேட்பாளர் அறிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த 23 வேட்பாளர்கள்ல யாராவது ஒருவருடைய தொகுதியிலிருந்து துவங்கி இருக்கலாம் அல்லவா? அதுவும் அவர் செய்யல. ஆனா ஜெயக்குமார் என்ன பாவம் பண்ணாரு? அவர் ராயபுரம் தொகுதியிலே போட்டியிடுகிறார். சென்னையிலிருந்து நீங்கள் பயணத்தை துவங்குவதாக முடிவு செய்தால் ராயபுரத்துக்கும் மயிலாப்பூருக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்கிறேன். நீங்க ராயபுரத்திலிருந்தே துவங்கி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனா ஜெயக்குமாருக்காக பிரச்சாரத்தை செய்திருக்க வேண்டாமா? ஆனா அவர் செய்யல. அவர் மயிலாப்பூரில் இருந்து துவங்கினாரு. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ராமநவமி அன்னைக்கு தன்னுடைய ராஜகுரு கொடுத்த அறிவுறுத்தலின் பேர்ல மயிலாப்பூர்ல இருந்து தொடங்கியிருக்காரு. தொடங்கும் போது இறைவன் அருளால்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருன்றப்போ அது ஒரு நோக்கத்துக்காகத்தானே செய்யப்படுது. ராஜகுரு யார்? அமித்ஷாவா? அதான் இங்க இருக்கிற கேள்வி. ராஜகுருவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் மகிழ்ச்சி, இறைவனை வணங்கிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கையை வெளிப்படுத்தி விட்டு இறை ஆசையோடு நீங்கள் தொடங்கிருக்கீங்க, தப்பு கிடையாது. யார் அந்த ராஜகுருங்கிறது தானே இங்க இருக்கிற கேள்வி. நான் என்ன கேட்கிறேன்னா, வழக்கத்துக்கு மாறான ஒரு நடைமுறையை நீங்கள் பின்பற்றுகிறீர்களே, அது ஏன்னு கேட்கிறேன் நான். நீங்க வழக்கத்துக்கு மாறாக இயங்கிட்டு இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் நடுத்தருவில் நிக்கிறாங்கன்றீங்க. நீங்க ரொம்ப கூட்டணி கட்சியை யோகியமா நடத்திட்டீங்களா? ஜி.கே. வாசனுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதியில ஒரு தொகுதியில் கூட ஜி.கே. வாசன் வெற்றி பெற முடியாதுங்கிற செய்தி இருக்குல்ல, அதை நீங்க எப்படி எளிதாக கடந்துட முடியும்? சக்கரவாணி அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூடுகிற நாயகன் ஒட்டஞ்சத்திரத்துல. அதனாலதான் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில அதிமுக போட்டியிடலைன்னு நான் சொல்றேன். நீங்க கொண்டு போய் தமாகவுக்கு அந்த இடத்த கொடுத்திருக்கீங்க. எந்த வகையில நியாயம் இது? கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றி எவ்வளவு முக்கியம்? நான் ஒரே ஒரு செய்தியை இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். கூட்டணி கட்சிகளை நடுத்தருவுல விட்டுட்டாருன்னு சொல்றாருல்ல எடப்பாடி பழனிசாமி. எந்த கட்சியும் அப்படி விடல சார். திமுகவுக்கு அது எந்த வகையிலும் உகந்த செயல் அல்ல. திமுக அதை ஒருபோதும் செய்யாது. திமுகவினுடைய வழியிலேயே அது கிடையாது. ஆனா கடந்த முறை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டியிடுகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொதுவுடைமை இயக்கம் தானே சார் கோயம்புத்தூர்ல கேண்டிடேட்னு கடைசி வரைக்கும் எல்லாரும் நம்பினாங்க. பொதுவுடைமை இயக்கமே அப்படித்தானே சார் நினைச்சிருந்தாங்க. ஏன் சார் மாத்தினார் முதலமைச்சர்? பாஜகவோடு வலிமையாக மோதணும். மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிறாரு. இந்த நேரத்துல ஒட்டுமொத்த அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் பண பலத்தையும் பாஜக பயன்படுத்தும். பொதுவுடைமை இயக்க தோழர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டிலேயே 2019 அதிகமான வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்ற தொகுதி எது தெரியுமா? திண்டுக்கல் தொகுதி. அந்த திண்டுக்கல் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்து விட்டு திமுக போய் அந்த இடத்துல போட்டியிட்டுச்சு. இதுதான் கூட்டணி தலைமைக்கு உண்டான தலைமை பண்புன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க எடுத்துக்கிட்டாங்க, திமுக எடுத்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா, 100 விழுக்காடு எடுத்துக்கிட்டாங்க. எங்க நடுத்தருவுல விட்டாங்க திமுக? நீங்க கொண்டு போய் ஜி.கே. வாசனை நடுத்தருவுல விட்டுட்டீங்க. ஈரோட்ல அமைச்சர் முத்துசாமி எடுத்து நீங்க போட்டியிட வேண்டியதானே? உங்க கொங்கு பகுதியில நீங்க வலிமையா இருக்கிற பகுதியாச்சே. ஏன் அவரை எதிர்த்து நீங்க போட்டியிடல?
ஏன் சார் நீங்க அந்த மாத்தி விட்டீங்க? ராணிப்பேட்டையில் அமைச்சர் ஆர் காந்தி, அவரை எதிர்த்து நீங்க போட்டியிட வேண்டியதானே அதிமுக? நீங்க அமைச்சர்களினுடைய தொகுதிகளை எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. குன்னம் தொகுதியில அண்ணன் சிவசங்கர் ஐஜேகேவுக்கு ஒதுக்கிட்டாங்க. ராணிப்பேட்டையில அண்ணன் காந்தி தமாகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. திருச்சி மேற்கு அண்ணன் கே என் நேரு அமமுகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்படி நட்டாத்துல கொண்டு போய் கூட்டணி கட்சிகளை விட்டது நீங்களா திமுகவா சார்? யாரு சார் நடுரோட்ல கொண்டு வந்து விட்டது? நீங்க தான் சார் விட்டுட்டீங்க நடுரோட்ல கொண்டு வந்து. திமுக எந்த இடத்துலயும் நடுரோட்ல கொண்டு வந்து கூட்டணி கட்சிகளை விடல. திமுக இப்போதும் கூட்டணியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்திட வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு கூட ஒரு அறிக்கையை தந்திருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். உதயசூரியன் தான் எல்லா இடங்களிலும் போட்டியிடுகிறது என்கிற மனநிலையோடு பணியாற்றுங்கள். இந்த 4 வார காலம் என்பது நமக்கு மிக முக்கியமான காலகட்டம்னு சொல்லியிருக்காரு. நானே 234 தொகுதியிலும் வேட்பாளர்னு சொல்லியிருக்கிறாரு. திமுகவினுடைய தோழர்களை உசுப்பி இருக்கிறார் அந்த அறிக்கையின் மூலமாக. இதை விட ஒரு தலைவர் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? விசிக வளர்ந்திருக்கிறது. விசிகாவினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. விசிக மதச்சார்பற்ற கொள்கையை பேசுவதில் வலிமையாக இருக்கிறது. 2 தொகுதிகளை கூட கொடுத்திருக்கிறாரு. 2 தொகுதிகளை கூட கொடுத்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் வேறாக வெளிப்படுது. காங்கிரஸ் கட்சி காயப்படுத்துகிற வேலையை செய்து இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கிய அரசியலை செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் மீது முதலமைச்சருக்கு கரிசனம் இருக்கு. 3 தொகுதிகளை உயர்த்தி கொடுத்தாரு. 3 தொகுதிகளை உயர்த்தி கொடுத்திருக்காரு சார். கூட்டணியில் எல்லா கட்சியிலையும் அகாமடேட் பண்ணணும்னு சொல்லி நேத்து சின்ன கட்சிகளை பூரா அழைச்சு அண்ணன் கருணாஸ், அண்ணன் தமீமுன் அன்சாரி எல்லாரையும் அழைச்சு ஒரு தொகுதியை டிக்ளேர் பண்ணிட்டாரு. நேத்து எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியை டிக்ளேர் பண்ணிட்டாரு. இதை விட கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற வேலையை ஒரு தலைவர் எப்படி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, 20 நாட்களாக 20 நாட்களாக கூட்டணி பேரங்கள் நடக்குது. ஆனால் முதலாக ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிச்சு வேட்பாளர் பட்டியலை சொல்லிட்டு நான் களத்துக்கு வந்திருக்கேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சார் இது ஒரு ஜனநாயக பேர் இயக்கம் சார். இங்க ஒரு குழு அமைக்கப்பட்டது. அண்ணன் ஆராசா, அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அண்ணன் டிஆர் பாலு, அண்ணன் ஏவா வேலு, இவங்கெல்லாம் இந்த தொகுதி பங்கீட்டு குழுல இருந்தாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீட்டு குழு அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த செய்தியை ஒரு 4 முறை பாத்தீங்களா? மதிமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழு அண்ணா அறிவாலயத்துக்கு வந்ததை ஒரு 2 முறை பாத்தீங்களா? பிசிகாவினுடைய தொகுதி பங்கீட்டு குழு வந்ததை பாத்தீங்களா? அதே மாதிரி அதிமுகவில் ஒரு தொகுதி பங்கீட்டு குழு அக்கா வளர்மதி, அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன், அதே மாதிரி KP முனுசாமி, அண்ணன் SP வேலுமணி, இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு குழுவை அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. தமாகல இருந்து யாராவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க பாத்தீங்களா? பாஜகவில இருந்து யாராவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க பாத்தீங்களா? ஐஜேகேவில இருந்து யாராவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க பாத்தீங்களா? இந்த ப்ராசஸ் நடந்ததா முதல்ல? இங்க அப்படி இல்ல. தொகுதிகளினுடைய விருப்ப பட்டியலை கேட்டு வாங்குறாங்க. தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க, இவங்க இவ்வளவுதான் கொடுக்க முடியும்ங்கிறாங்க. அப்போ ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 2 கட்சிகளும் சுமூகமான முடிவை எட்டி அதன் பிறகு ஜனநாயக வழியில தொகுதி பங்கீடு நடக்குது. உங்களுக்கு அப்படி நடந்துச்சா? உங்களுக்கு அப்படி நடந்துச்சா? இறுதி கையெழுத்தானது அதிமுக அலுவலகத்துல தானே சார். அதுவே பெரிய சாதனையா நீங்க பேசுறீங்க. அதிமுக அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு கையெழுத்தானதையே பெரிய சாதனையாக நீங்க பேசுறீங்க. அதுக்கு முன்பு நடந்த கதைகள் எல்லாம் ஏன் மறந்துட்டீங்கன்னு கேட்கிறேன் நான். அதுக்கு முன்னால் நடந்த கதைகளை எல்லாம் ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். இவ்வளவு நாட்களாக எங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப ஞான உதயம் வந்திருக்கு. கடைசியாக கெஞ்சி கூத்தாடி, சார் கையெழுத்த மட்டுமாதிரி எங்க ஆபீஸ்ல வந்து போடுங்க சார் பிளீஸ் சார்னு கேட்டு பியூஷ் கோயல் கையில காலில் விழுந்து கடைசியாக அழைத்து வந்திருக்கிறார். அந்த கையெழுத்தை அதிமுகவினுடைய தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் வைத்து போட்டது ஒன்றே சாதனைன்னு சொன்னா, நீங்க என்ன கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு நான் கேட்கிறேன். கூட்டணி கட்சிகள் எந்த கட்சியினுடைய சின்னத்துல சார் வழக்கமா போட்டியிட விரும்பும்? 2016 சட்டப்பேரவை தேர்தலை நான் நினைவுபடுத்துறேன். கருணாஸ், கடையநல்லூர்ல ஷேக் தாவூது, நாகப்பட்டினத்துல அண்ணன் தமீமுன் அன்சாரி, அதே போல காங்கேயத்துல அண்ணன் தனியரசு, இவர்கள் எல்லோரும் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள். எந்த சின்னத்துல போட்டியிட்டாங்க? இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டாங்க. ஏன் சார் தமாக தாமரை சின்னத்துல போட்டியிடுது? போன தேர்தல் எந்த சின்னத்துல சார் போட்டியிட்டுச்சு? ஏன் சார் இந்த தேர்தல்ல தாமரை சின்னத்துல போட்டியிடுது? என்ன சார் நீங்க பதில் வச்சிருக்கீங்க இதுக்கு? ஏன் தாமரை சின்னத்துல போட்டியிடுறாங்க? அதை கேட்கறதுக்கு துப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு?
இங்க அதே போல சிறிய கட்சிகள் மதிமுகவுக்கு தனி சின்னத்துல ஒரு இடம், 3 உதயசூரியன் சின்னத்துல கை சின்னத்துல போய் போட்டிடுறாங்க. கதிரருவாள் சுத்தில் நட்சத்திர சின்னத்துல போய் போட்டிடுறாங்க. உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறாங்க. அப்ப நீங்க என்ன தலைவர் எதிர்கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்கட்சியை பார்த்து உங்களுக்கு திமுகவை பார்த்து விமர்சிக்கிற யோகிதை இருக்கான்னு நான் கேட்கிறேன். நீங்க கைகட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் புரிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வலிமையாக கூட்டணியை வைத்திருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணியை ஜனநாயக வழியில் நடத்துகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி கட்சிகளினுடைய குரலுக்கு செவிமடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு கிரைட்டீரியாக்குள்ள நீங்க வர்றீங்களா? உங்களுக்கு அப்படி ஏதாவது அண்ணாமலை தொகுதி பங்கீட்டு விவகாரத்துல ஓரங்கட்டப்பட்டிருக்காரு. அவருக்கான தொகுதி ஒதுக்கப்படல. கோயம்புத்தூர்ல எல்லா தொகுதிகளையுமே அதிமுக கைப்பற்றி இருக்கிறது. பாஜகவுக்கு ஒதுக்கப்படல அப்படின்றப்போ அண்ணாமலை போட்டியிடுவாரான்ற பல யூகங்கள்லாம், போட்டியிடுவாரா, புறக்கணிக்க போறாரா, தனி கட்சி துவங்க போறாரான்ற நிலைமைக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்காருன்னு செய்திகள் வெளியாகுது இல்ல. அதுக்கு காரணம் யாரு சார்? எடப்பாடி பழனிசாமியா? அப்படி நீங்க நம்புறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை ஓரங்கட்டி விட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலை நான் நினைவுபடுத்துறேன். எடப்பாடி பழனிசாமி விரும்பியா கூட்டணியிலிருந்து வெளியேறினார். எடப்பாடி பழனிசாமி கொள்கை முரண்பட்ட பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். அவரை பாஜக கூட்டணியிலிருந்து பிடரியை பிடித்து வெளியில் தள்ளியவர் அண்ணாமலை. அதை தடுத்து நிறுத்த முடிஞ்சுச்சா? ஜி நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் ஜி, ஏன் ஜி என்ன வெளியில தள்ளுறீங்கன்னு கேட்க முடிஞ்சுச்சா? நீங்க சண்டமாரதம் செய்ய வேண்டாம், கெஞ்சி கூத்தாடியாவது கேட்டிருக்கலாம்ல, ஏன் எங்களை வெளியேற்றுனீங்கன்னு. அன்னைக்கு யாரு வின்னர்? அண்ணாமலை தான் வின்னர். இன்னைக்கு அண்ணாமலைய கார்னர் பண்ணது யாரு? எடப்பாடி பழனிசாமியா? சார் அவர் தான் 4 நாளைக்கு முன்னாடியே லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு சார், நான் போட்டியிடலன்னு. கடந்த 8 மாத காலமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கூட்டிய எந்த கூட்டத்திலும் அவர் பங்கேற்கல. தேசிய அளவுல கூட்டங்கள்ல பங்கேற்றிருக்கிறாரு. தமிழ்நாடு அளவுல நடந்த, மாநில அளவுல நடந்த பாஜக கூட்டத்துல அவர் பங்கேற்றாரா? அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா? அவர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா? அவர் தன்னுடைய கட்சி பணிகள்ல நான் ஈடுபட மாட்டேன், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவை போய் நான் பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா? சும்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்குல எழுதக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அப்படி ரோல் எடுக்கிற இடத்துல இல்ல சார், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதி தான் வேணும்னு சொன்னா அந்த தொகுதியை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஒண்ணு வேணாம் சார், 8 மாத காலமாக தேர்தல் பணியை தஞ்சாவூர்ல ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் தஞ்சாவூர்ல அதிமுக கேண்டிடேட்னு டிக்ளரே பண்ணாத அளவுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் அறிவிப்பு மட்டும்தான் வரல, ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எங்க தொகுதிக்குள்ள. நேற்றைக்கு தொகுதி பாஜகவுக்கு போயிடுச்சு. அதிமுக காரன் பூரா குமரி அழுறான். தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சா? ஏன் நீங்க கொடுத்தீங்க? டெல்டாவுல பாருங்க சார், கும்பகோணத்தை தூக்கி தமாக கிட்ட கொடுத்துட்டாங்க. கும்பகோணத்துல ஒரு காலத்துல அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி, ஒரு காலத்துல, இப்ப இல்ல, ஒரு காலத்துல வெற்றி பெற்ற தொகுதி. அங்க ராமநாதன்னு பெரிய பாரம்பரியம் மிக்க பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஜெயலலிதா அம்மையாருக்காக அதிமுகவுல இருக்காரு, இப்பவும் அதிமுகவுல இருக்காரு. அவரை விட்டுட்டு நீங்க கொண்டு போய் கும்பகோணத்தை தமாகவுக்கு கொடுத்தீங்க, திருவையார அமமுகவுக்கு கொடுத்துட்டீங்க, தஞ்சாவூரை கொண்டு வந்து பாஜகவுக்கு கொடுத்துட்டீங்க. இப்படி டெல்டால பல இடங்களை, புதுக்கோட்டையில 3 இடங்களை கொடுத்துருச்சு சார் பாஜகவுக்கு. இவங்க சொல்ல முடியுமா இவங்க தடுத்து நிறுத்துற இடத்துல இருக்காங்களா? இல்ல பாஜகவுக்கு நான் இந்த இடம் தரமாட்டேன், நான் விருப்பப்படுகிற இடத்தை தான் நீ வாங்கிக்கணும்னு சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியால? எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கோ அந்த தொகுதி சூஸ் பண்றாங்க. இப்ப ராஜபாளையத்துல இருந்து சிவகாசி மாறி இருக்காரு ராஜேந்திர பாலாஜி. சி.வி. சண்முகம் தன்னுடைய தொகுதியை மாற்றி இருக்க, விழுப்புரத்துல இருந்து வேற தொகுதிக்கு மாறி இருக்காரு. அப்படின்றப்போ அவங்களும் அந்த வெற்றி வாய்ப்புல கணக்கீடு வச்சுதானே அதை நகர்த்துறாங்க, கை நகர்த்துறாங்க. சார் நான் அந்த கணக்குக்குள்ளேயே போகல. அதாவது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளுக்கு பலர் மாறுறாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூட மாறிட்டாரு, தொகுதி மாறிட்டாரு. இந்த முறை கலசப்பாக்கத்துல இல்ல, வேற தொகுதிக்கு மாறிட்டாரு. அதே மாதிரி விழுப்புரத்திலையும், அதே போல திருக்கோயிலூர்லயும் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் இந்த முறை மயிலம் தொகுதிக்கு வந்திருக்காரு. அது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற தொகுதி. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, பாஜக ஒரு தொகுதியை விரும்பினால் அந்த தொகுதியை தர முடியாது என்று சொல்கிற துணிச்சல் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு தொகுதியை தராம நீங்க நிறுத்தி வச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன். நீங்க கேட்டீங்கல்ல, அண்ணாமலை ஒரு தொகுதியில போட்டியிட விரும்பினாரு, அவருக்கு ஏதுவான தொகுதியை அதிமுக ஒதுக்கலன்னு சொல்றீங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு செய்தி இருக்கா, அதிகாரப்பூர்வமா இருக்கான்னு கேட்கிறேன். அண்ணாமலைக்கு இந்த இடத்தை கொடுக்கணும்னு பாஜக முடிவு பண்ணா அந்த இடத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா இல்ல.
எடப்பாடி பழனிசாமியால அதை மறுக்க முடியாது. அப்போ இங்க நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க எடப்பாடி பழனிசாமியிடம் அண்ணாமலைக்கான தொகுதி என்று எந்த தொகுதியும் பாஜக கேட்கல. பாஜக கேட்டிருந்தா மறுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி. அந்த கிரெடிட்டை கொண்டு வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி தலையில கட்டக்கூடாது. இப்ப இந்த 3 நாட்களாக எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, பாருங்க 27 தொகுதிக்குள்ளேயே முடிச்சுட்டாரு பாரதிய ஜனதா கட்சிய, ஆளுமை மிக்க தலைவராக வெளிப்பட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அறிக்கை வந்து அந்த பாராட்டு பத்திரம் வாசித்த ஈரம் காய்வதற்கு முன்பாக தமாக அறிவிக்குது 5 தொகுதியில நாங்க வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட போறோம்னு. என்ன ஆளுமை இது? நீங்க பாஜகவுக்கு இடத்தை குறைச்சு கொடுத்தா மட்டும்தான் பாஜகவோட கணக்கா? இப்ப ஜான் பண்ணி எந்த சின்னத்துல போட்டியிட போறாரு? ஐஜேக்கு எந்த சின்னத்துல போட்டியிட போகுது? இந்த இன்னைக்கு போயிருக்காரு ஏசி சண்முகம் புறப்பட்டு புதிய நீதி கட்சி எந்த சின்னத்துல போட்டியிட போறாரு? அப்ப இதெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய கணக்கு இல்லையா? நாளைக்கு ஒருவேளை டிஸ்பியூட் வந்துருச்சு, அன்புமணிக்கு சின்னத்தை தர முடியாதுன்னு உத்தரவு போட்டாங்க நீதிமன்றத்துல, எந்த சின்னத்துல நிப்பாரு? ரெட்டலையில நிப்பாரா? தாமரை சின்னத்துலதான் நிப்பாரு. அப்போ பாஜகவுடைய கணக்கு எத்தனை? ஏறக்குறைய 60க்கு வந்துருச்சு இல்ல நெருக்கி. அப்ப அந்த கணக்கு தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு அள்ளி கொடுத்திருக்கீங்கன்னு தானே பொருள். எனவே பாரதிய ஜனதா கட்சி கேட்டால் மறுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமியும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி மறுத்தால் அதை கேட்டுக்கொண்டு போகிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை. எனவே அண்ணாமலையினுடைய விவகாரம் என்பது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிடம் சம்பந்தப்பட்டது. அதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிஞ்சித்தும் தொடர்பு இல்லைன்னு சொல்றேன் நான். நிறைய கணக்குகளை நீங்க சுட்டிக்காட்டினீங்க. இதுல பெரம்பூர் தொகுதி குறிப்பாக அதுவும் அதிமுக போட்டியிடல, அது பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. அப்போ இதுல என்ன கணக்கு பிளே பண்றாங்க? ஒருவேளை விஜய் பெரம்பூரை சூஸ் பண்றாரு, அது நிஜமாகும் பட்சத்துல ஏன் அதிமுக அந்த இடத்தை விட்டு கொடுத்ததுன்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? பெரம்பூர் தொகுதி திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரான தொகுதி சார். பெரம்பூர்ல அதிமுகவுக்கு பேஸே கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில நாங்கெல்லாம் மதிமுக, அப்போ அதிமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். பெரம்பூர் தொகுதியில அண்ணன் வேளச்சேரி மணிமாறன் அன்னைக்கு தென்சென்னை மாவட்ட செயலாளர் இருந்தாரு, இன்னைக்கு மாநகராட்சியில கவுன்சிலரா இருக்காரு திமுகவுல. அவர் வேட்பாளர். அவருக்காக நாங்க தேர்தல் பணியாற்ற போதுதான் தெரியுது அது அடர்த்தியான திமுக வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி. போதாத குறைக்கு ரயில்வே தொழிலாளர்கள், தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதி. அது கம்யூனிஸ்டுக்கு அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 18,000 19,000 வாக்குகள் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களுக்கு இருக்கு. ஏஐடியூசி சிஐடியூசிக்கு இருக்காங்க. அப்ப அந்த வாக்குகளை அதிமுகவால பெற முடியாது. அதிமுகவோடு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வச்சா அந்த வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிற சூழல் தான். இல்லைன்னா அந்த வாக்குகளை பெற முடியாது. அப்ப திமுக அடர்த்தியான வாக்கு வங்கியை அந்த பகுதிகளில் வச்சிருக்கு. தொடர்ச்சியான வெற்றியை பெரம்பூர் தொகுதியில திமுக பெற்றிருக்கு. நீங்க கடந்த முறை கூட ஆர்டி சேகர் 50,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு முறை தான் வெற்றிவேல் வெற்றி பெறாரு. அதுவும் எப்படி வெற்றி பெறாரு? நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏஐடியூசி சிஐடியூசிக்கு வாக்குகள் இருக்கு பொது உடைமை இயக்கத்தினுடைய தொழிற்சங்கங்களுக்குன்னு. இந்த பொது உடைமை இயக்கங்கள் மக்கள் நல கூட்டணியில் தனிச்சு நின்றுச்சு. தனித்து நின்ற உடனே அதிமுகவுக்கு வாக்கு, திமுகவுக்கு வாக்கு, அது எப்படி இருக்குன்னா சரிசமமா இருக்கு. வெறும் 700 சொச்சம் ஓட்டோ 800 சொச்சம் ஓட்டோ தான். நாட் மோர் தென் 1000 அப்படி வச்சுக்கோங்க. நாட் மோர் தென் 900 அப்படி வச்சுக்கோங்க. ஏன் 1000 போறீங்க? 900 ஓட்டை தாண்டல சார். இந்த 900 ஓட்டுக்குள்ளாக தான் வெற்றி வாய்ப்பை திமுக இழக்குது, வெற்றி வாய்ப்பை அதிமுக பெறுது. வெற்றிவேல் வெற்றி பெறுறாரு. மறைந்த வெற்றிவேல் டிடிவி தினகரன் வந்தார் இல்லையா, அவர் வெற்றி பெறுறாரு. இதுதான் அதிமுக அந்த தொகுதியில வச்சிருக்கிற ட்ராக் ரெக்கார்டு. இப்ப அதிமுகவுக்கு வீக்கர் செக்ஷன் அந்த தொகுதி, அதை அழகா தூக்கிட்டு வந்து பாமக கிட்ட தள்ளிட்டாரு. ஆனா மயிலாப்பூர் பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு? நடுரோட்டில் கூட்டணி கட்சிகளை நிறுத்தி விட்டது திமுக. ஐயா, நீங்க நிறுத்திட்டீங்க ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்து நீங்க நிறுத்திட்டீங்க. தமாகாவை கொண்டு வந்து நீங்க நிறுத்திட்டீங்க. நீங்க வந்து நடுரோட்ல கொண்டு வந்து கூட்டணி கட்சிகளை நிறுத்திவிட்டு உங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்காதோ அந்த தொகுதிகள் எல்லாம் தலையில கட்டிட்டீங்க, அந்த தொகுதிகள் எல்லாம் விட்டுட்டீங்க. ஆனா எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கோ அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி. மயிலம் தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ சார் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து உருவி சிவி சண்முகத்துல கொடுத்துட்டாங்க. இந்த அன்புமணி ராமதாசும் பல்லிழிச்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. கேவலமா இல்ல இது? அப்போ பெரம்பூர் தொகுதியை விட்டு கொடுத்தது என்பது விஜய்க்கான கணக்குன்னு நான் புரிஞ்சுக்கல. அதிமுக பலகீனமாக இருக்கு, அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இல்ல, அந்த வாக்கு வங்கி இல்லாத இடத்தில் அதிமுக போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை. ஆனா ஒரு அடையாள அரசியல் இருக்கு. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி போன்ற கூமுட்டைகளுக்கு தெரியாது.
நீங்க விஜயை எதிர்த்து வலிமையாக ஒருவரை நிறுத்தணுமா இல்லையா? விஜய் ஒரு நட்சத்திர வேட்பாளருங்கிற அந்தஸ்தை பெற்றுட்டார். உச்ச நட்சத்திரம் அவரு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. அப்போ குறைஞ்சபட்சம் விஜயை 3வது இடத்துக்கு தள்ளுவதற்கான வேலையை செய்யணுமா இல்லையா? அதான அதிமுகவினுடைய வேலை. உங்களுக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கத்தானே செய்யும். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதை அறுவடை செய்யுமானா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு சவுத் பீட்ல சொல்றேன். பெரம்பூரில் திமுக வெற்றி பெறும். 2வது இடத்தை விஜய் பெறுவார். விஜய் போட்டியிட்டா 3வது இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போகும். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறீங்க பாருங்க. அதிமுக கடுமையா ஃபைட் பண்ணி திமுக வெற்றி பெற்றாலும் 2வது இடத்துக்கு அதிமுக வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நீங்க கேண்டிடேட்டை போட்டு செயல்பட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அரசியல் நகர்வு, அரசியல் முதிர்ச்சின்னு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கேலி கூத்தாக்கிட்டீங்க பாருங்க அதிமுகவை. அமைச்சர்களை எதிர்த்து நாங்க போட்டியிட மாட்டோம். விஜயின் சார்பாக கட்சி தொண்டர்கள், தவைக்க தொண்டர்கள் களத்துல இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. விஜய் நின்னாருன்னா அவருக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. அங்க மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு தவைக்காவுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்க திமுக தான் ஜெயிக்கும்னு எப்படி இப்பயே சொல்ல முடியும்? 100 விழுக்காடு பெரம்பூர் திமுகவுக்கு அடர்த்தியாக வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி. நான் 2006 அதனாலதான் எலெக்ஷன் கேம்பெயின்ல வேலை செஞ்சிருக்கேன்னு சொன்னேன். நான் அந்த தொகுதியினுடைய ஆள் அகலத்தை 2006 அளந்து பார்த்துட்டு வந்தேன். அந்த தொகுதியினுடைய நிலவரம் என்னன்றது எனக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறது தெரியுது. திமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அதன் அடிப்படையில நான் சொல்றேன். நீங்க ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஆர்.டி. சேகர் வெற்றி பெற்றார் சார். அதுல 30,000 ஓட்டு விஜய்க்கு போச்சுன்னே வச்சுக்கோங்க. ஒரு கணக்கு நான் சொல்றேன், இந்த முறை அதை விட கூடுதலான வாக்குகள்ல வெற்றி பெறுவார். ஒரு கணக்குக்கு 30,000 ஓட்டு அதுல விஜய்க்கு போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. 10,000 ஓட்டு எஸ்ஐஆர்ல இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. 10,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாதா திமுக? நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். அதை தாண்டி பெரம்பூரில் செயல்படுத்தப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் இருக்குல்ல, பெரம்பூரில் செயல்படுத்தப்பட்டிருக்கிற பணிகள் இருக்குல்ல, இது பெரம்பூரில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். பெரம்பூர் பேரக்ஸ் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு சார். அந்த பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல மழை பெஞ்சா 3 நாள் தண்ணி நிற்கும். இந்த 3 ஆண்டு காலத்துல பேய்மலை பெருவெள்ளம் பெய்த போது 6 மணி நேரம் கூட அந்த ரோட்ல தண்ணி நிக்கல சார். அந்த தண்ணியை வடிய செய்து வடிகால் அமைத்து அந்த பணியை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க மறந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, ரயில்வே தொழிலாளர்களினுடைய நீண்ட நெடிய கால கோரிக்கையாக இருந்த அவர்களுடைய குடியிருப்புக்கு அருகாமையில் இருந்த அந்த கழிவுகளை கொட்டுகிற இடம் சுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதை சுத்தம் செய்து அதை வேறு இடத்துக்கு மாற்றி அவர்களுடைய 25 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிற அரசு யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி ஒரு பெரிய பட்டியலையே போட முடியும். அதுக்கு தனியா ஒரு நேர்காணலுக்கு நான் வர்றேன். பெரம்பூர்ல என்னென்ன தளத்திட்டங்களை செய்திருக்குன்னு. இவ்வளவு வேலைகளை பெரம்பூர்ல செய்திருக்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட வேலைகளுக்கான தேவை பெரம்பூர்ல இருந்துச்சுன்னு விஜய்க்கு தெரியுமா? ஒண்ணு வேணாம், விஜய் கிட்ட ஒரே ஒரு செய்தியை கேளுங்க. இப்ப பெரம்பூர் மக்களுடைய தேவை என்னன்னு கேளுங்க. இப்ப பெரம்பூர்ல போய் நிக்கிறாருல, அந்த மக்களுக்கு என்ன தேவை இப்போது இருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினரான எதற்காக குரல் கொடுக்க போறார் சட்டமன்றத்துல போய் அதை சொல்லுங்க. விஜயினுடைய வெற்றியா தோல்வியாங்கிறத பிறகு நம்ம பேசுவோம். 100 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வெற்றி பெறும். 2வது இடத்துக்கு விஜய் வருவார். பாட்டாளி மக்கள் கட்சி வராது. 2வது இடத்துக்கு விஜய் தான் வருவார். அதையும் நான் இப்போதே சொல்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.